ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி முடிந்து இப்போ குரு ஹோம் பேக் வராரு. எல்லாம் முடிஞ்சுது. 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம்லாம் கொடுத்துட்டு போயிட்டார்களே. ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் என்பது ஒரு 1.5 மாதத்தில் நீங்கள் அதை ஃபீல் தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு தெய்வம் வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகுது. அப்போ அதோட ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ஸ்மெல்லு, அந்த தெய்வம் வந்துட்டு போனதோடைய ஒரு நிகழ்வு மனசுக்கு தெரியுது. இது ஒரு நல்லது. நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இது ஒரு மைண்ட் செட். நம்மளால் எதை பண்ண முடியாது, நம்ம இதை பண்ண முடியாதுன்னு நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுடுறோம். இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் தங்கம் உங்களுக்கு 8 3இல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்று நிறைய கோல்டு சேர்த்துவீங்க, அசெட் சேர்த்துவீங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மைண்ட் செட் பண்ணுறோம். நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவையும் பார்க்கிறார். இப்போது ஃபஸ்ட்டு 11ஆம் இடத்தை பார்த்தார். 3ஆம் இடத்தை அதிச்சாரத்தை வந்து இப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 என்பது தொழில் பாவம். தொழில் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து அரசனை போல யோகம் கொடுத்தார். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து தொழில் அப்படிங்கிற இடத்துல மிக உன்னதமான போஸ்டிங்கெல்லாம் உங்களுக்கு தருகிறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நண்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி முடிந்து இப்போ குரு ஹோம் பேக் வராரு. எல்லாம் முடிஞ்சுது. 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் குரு பகவான். ஆமாம் அப்படியே கொடுத்தாரு. ஒன்றும் கொடுக்கல. 1.5 மாதம் இருந்து எதுவுமே கொடுக்கல. உண்மை என்னென்னா, 1.5 மாதத்தில் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போது ஒரு ஜிம்முக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம பசங்க பண்ணுற அலப்பரெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த 10 நாளில் ஆர்ம்ஸ் அதிகமாகிடுச்சா, என் பெல்லி குறைஞ்சிருச்சா, என் பாடி ஷேப் ஆகிருச்சா, எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்க மகிழ்ச்சிக்காக என்ன சொல்லுவோம், ஆமாப்பா கரெக்டுப்பா, நீ பெரிய ஆளாயிட்டப்பா, ரொம்ப அழகாயிட்டப்பா, இப்போ ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசாகிடுச்சுப்பா, எல்லாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த 10 நாளில் ஒன்றுமே இருக்காது. உடம்பு ஒரு ரீஃபார்ம் ஆகிருக்கும், அவ்வளோதான். நண்பர்களே, ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் என்பது ஒரு 1.5 மாதத்தில் நீங்கள் அதை ஃபீல் தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு தெய்வம் வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. தெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகுது. அப்போ அதோட ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ஸ்மெல்லு, அந்த தெய்வம் வந்துட்டு போனதோடைய ஒரு நிகழ்வு மனசுக்கு தெரியுது. ஏதோ ஒரு நல்லது நடந்துச்சு இப்போது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர நீங்கள் அதை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பொதுவாகவே நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகத்தால் நிறைய தங்கம் சேர்றது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கும். நண்பர்களே, இதை பற்றி கேட்கும்போது நிறைய ஜோதிடர்கள் இங்கே வந்து தங்கம் விலை ஏறுமா, தங்கம் விலை இறங்குமா, தங்கம் எப்படி இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றிலாம் ஜோதிடம் சொல்கிறாங்க. பட் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தங்கம் வந்து வாங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய கஷ்டம் நம்ம நினச்சிக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இது ஒரு மைண்ட் செட். நம்மளால் எதை பண்ண முடியாது, நம்ம இதை பண்ண முடியாதுன்னு நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுடுறோம். இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் தங்கம் உங்களுக்கு 8 3இல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்று நிறைய கோல்டு சேர்த்துவீங்க, அசெட் சேர்த்துவீங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மைண்ட் செட் பண்ணுறோம். நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. உண்மை என்னவென்றால், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஒரு 70 லட்சம் 80 லட்சம், சில பேர் 1 கோடி ரூபா வரைக்கும் வீடு வாங்குறீங்க. அந்த வீடு வாங்கி அதுக்கு ஹவுசிங் லோன் கட்டிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளே தான் ஒரு 20 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி அதையும் வச்சுட்டு இருக்கோம். யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது உண்மையிலே அவங்களால பண்ண முடியாது. 3ஆம் இடத்திலே குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது நிச்சயம் தங்கம் உங்களுக்கு வந்துடும். அந்த குரு இப்பொழுது 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது பணமாக வருகிறது. 3ஆம் இடத்துல வந்து எப்படி தங்கமாக வந்ததோ இப்போ பணமாக வருது. சிவராசிக்காரர்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வரத்து வருகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும். உங்களுக்கு பணமாக வரும். பணம் சேரும் வழிகளெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் வருவதை தாண்டி இந்த குரு தரும் அற்புத பலன் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர், வியாதி கடன் கஷ்டம். நண்பர்களே, 6ஆம் இடம் என்பது நம்ம உருவாக்குற இடம்னு தான் நான் சொல்வேன். 6ஆம் இடம் என்பது நம்ம உருவாக்குற இடம். ரணம் ருணம் ரோகம் சத்ரு இதெல்லாம் எங்கிட்ட வெளியேந்து வருமா என்ன? இதெல்லாம் நம்மளே உருவாக்குறது தான். நாம் உருவாக்காமல் நமக்கு வியாதி வராது, நம்ம உருவாக்காமல் நமக்கு எதிரிகள் வரமாட்டாங்க. நமக்கு எல்லாமே நம்ம உருவாக்குறது தான். இந்த 6ஆம் இடம் என்பது தடைகள், 6ஆம் இடம் என்பது எதிரிகள், 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு. இந்த இடத்தெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். இது எல்லாத்தையும் சரி பண்ண உடம்பை சரி பண்ணுறாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ஓகேவா போகுது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ஒரு பிரதிகை எடுக்கிறீங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த கட்ஸு உங்களுக்கு வரும். எல்லா நோயுமே தீர்த்தரலாம், ஆனால் அந்த நோயை தீர்வதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி, நான் சொல்லுவேன் இல்லை, ராம்ஜினா கன்சிஸ்டன்சி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். தொடர்ந்து ஒர்க் பண்ணால் எல்லா கடனையும் அடைச்சிடலாம், ஆனால் தொடர்ந்து ஒர்க் பண்ணுற கன்சிஸ்டன்சி இருக்கா? இல்லை. 6ஆம் இடத்த குரூப்பை தொடர்ந்து நீங்கள் நடந்து போனீங்க, தொடர்ந்து நீங்கள் உடம்பு ஃபோக்கஸ் பண்ணினா வெயிட்டை குறைக்கலாம், உடம்பு சரியாகும். ஆனால் தொடர்ந்து பண்ணுவீங்களா? இல்லை. அது பிரச்சனை என்னென்னா, 6ஆம் இடத்த குரு பகவான் பார்த்து உடம்பு சரி பண்ணி கொடுத்துருவார். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தயவுசெய்து பண்ணுங்கள். யார் ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா தன்னால் ரிசல்ட் வரும். ஆனால் எக்ஸசைஸ் நம்ம தான் பண்ணணும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், 8ஆம் இடம் என்பது சொத்துக்கள், 8ஆம் இடம் என்பது அசட்ஸ். இதெல்லாம் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் சேர்கிறது. என்று ஒரு மனிதன் சொத்து சேர்க்கணும், தன் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்த்தணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அங்கிருந்து தொடங்குகிறது உங்கள் வாழ்வின் அழகான பக்கங்கள். உண்மைதான். சில பேர் இன்னும் அது கமிட்டே ஆகாமல் இருப்பான். வீடு வாங்கணுக்கா, நான் ஏன் சார் டென்ஷன் ஆகணும்? ஒய் டென்ஷன்? 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த எண்ணங்களெல்லாம் மாறிடும். நான் என் வாழ்க்கையில் நண்பர்களை கிட்டத்தட்ட 10-15 வருடத்தை நான் வீண் பண்ணியிருக்கேன். அது போன்ற எண்ணமே இல்லாமல். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளை மாற்றுறது. இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, சேர்த்து வையே, நல்லபடியாக இப்படி சொன்னால் அவங்க எண்ணங்களெல்லாம் 8ஆம் இடத்துல பணம் சேர்த்துறதா போகும். இது எல்லாமே வெட்டி போயின்னு வச்சுக்கிங்களேன். நம்மளும் சேர்த்து போகிறதில்ல. ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்ததாலேயே சொத்து சேர முதல்ல உங்கள் சகவாசங்கள் மாறும். நல்ல நண்பர்களோடு பழகுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு 100 நண்பர்கள் இருக்கிறத விட ஒரு நல்ல நண்பரிடம் பழகுங்கள். அந்த ஒரு நண்பர்கள்ட்ட உண்மையாக ஓப்பனாக எல்லாம் சொல்லுங்கள். அந்த ஒரு உறவு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுவே பெரிய கஷ்டம். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நமக்கு 1 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்க. சரி, வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஆபத்துன்னு படுத்தா ஒருத்தம் கூட வரப்போகிறதில்ல. அந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ரியல் எது போலி எதுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே யாரெல்லாம் நண்பர்களோ அவங்க நண்பர்களே அல்ல. வாட்ஸ்அப்பில் போடுவோம், அன்பா ஒன்று என்ன உதவி என்றாலும் என்னை எப்பொழுதும் அழைக்கலாம். சரி, ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுறா, கேட்டு பாருங்க, தரமாட்டான். உங்களுடைய உண்மையான நண்பர் என்பவன் நீங்கள் கேட்காமலே செய்பவன். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நிஜம் எது நிழல் எது அப்படிங்கிறது தெரியும். உண்மையான நிஜமானவர்கள் உங்களை கேட்க வைக்க விடமாட்டாங்க, அவங்களே தந்துடுவாங்க. அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை, உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சகல காரிய சித்திகளை தருகிறார். எல்லாம் இடத்தையும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இப்போது ஃபஸ்ட்டு 11ஆம் இடத்தை பார்த்தார், 3ஆம் இடத்தை அதிச்சாரத்தை வந்து இப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 என்பது தொழில் பாவம். தொழில் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து அரசனை போல யோகம் கொடுத்தார். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து தொழில் அப்படிங்கிற இடத்துல மிக உன்னதமான போஸ்டிங்கெல்லாம் உங்களுக்கு தருகிறார். ஆக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் 2ஆம் இடத்துல நல்ல வித்தியை தரார், நல்ல படிப்பு தரார். நல்லா படிக்க போகிறீங்க, நல்லா ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க நண்பர்களே. 2ஆம் இடம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 2ஆம் இடம் என்பது பணம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது பேச்சு. ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. இந்த 2ஆம் இடத்து குருவை பயன்படுத்தி நிறைய படிங்க நண்பர்களே. எப்பொழுதெல்லாம் மனம் சோர்வடைகிறதோ அப்பொழுதெல்லாம் படியுங்கள். எப்போதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் புத்திசாலியாக வரீங்க. படிப்பின் மீது நம்பிக்கையை இழந்த ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. யாரும் மெசேஜ் பண்ணுறது கூட தமிழில் மெசேஜ் பண்ணுறதில்ல. அதை கோர்வையாக மெசேஜ் பண்ண கூட நமக்கு தெரியல. நாம் மொழிகளை இழந்து கொண்டிருக்கிறோம்.
இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது எல்லாருமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறது. ஏன் சொல்லுங்கள், எவன் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு, அது கூட நமக்கு ஒரு பாரம் ஆயிடுச்சு. எழுதுறது இன்னும் பாரம், அதை மறந்துட்டோம். டைப்பாவது பண்ணிகிட்டு இருந்தோம், அதுவும் மறந்துட்டோம். இன்னும் போகிற போக்கில் மனிதர்கள்லாம் என்ன ஆவாங்கன்னே தெரில. இலக்கியத்தை நாம் என்று இழந்தோமோ அன்று நம் இதயத்தையும் இழந்து விட்டோம். அதனால் இந்த வருஷமாவது படிங்க. ரிஷபராசிக்காரர்கள் நிறைய புத்தகம் எழுதுகிறவங்கெல்லாம் நல்லா எழுதுங்க, படிங்க. இப்போல்லாம் சமீப காலமாக பார்க்குற புத்தக ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கே யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. புத்தக ரிலீஸே இவனும் பண்ண மாட்டேங்கிறான், இவனும் எழுதவும் மாட்டேங்கிறான். என்ன பாச்சு உங்களுக்கெல்லாம்? கவிஞர்கள் எல்லாம் காலத்தை புறக்கணிப்பு செய்தால் எங்கே போய் பிழைக்கிறது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நல்லா படிப்பீங்க. படிக்கிற பசங்க, படிப்பு தான் வாழ்க்கை. எனக்கு படிக்கிற பசங்களும் ரொம்ப பிடிக்கும். படிப்பு தான் வாழ்க்கை, புத்தி தான் வாழ்க்கை. ஆக ரிஷபராசிக்காரர்கள் வாழ்வின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான எல்லைகளெல்லாம் அடைய போகிறீர்கள். வாழ்த்துக்கள். கீழப்பட்டுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.